வெல்கம் டு vlogs of Loki. சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி டபரால தான் செய்ய போகிறோம். நான் ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட போகிறோம். அதில் 6 பெரிய ஆனியன்ஸை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். வந்தது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம். பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதை வேக விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். நல்லா கலராக வர காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலாவோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிரையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டனை நான் 6 விசில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே புதினாவும் கொத்தமல்லியும் போட போகிறோம். நான் 2 கிலோ பிரியாணி செஞ்சனால 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதிச்சோன்னா அரிசி அதில் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் இந்த மூடி தம் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான சீரக சம்பா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.